அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பெக்கிற எந்திரம் இல்ல, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அர்த்தம், நீங்க கற்பப்பைய ஒரு இடத்துல இருக்கலையே. பெரியார் குறித்து பேசும் திமுக எம்பி கனிமொழி, சுந்தவள்ளி போன்றோர் ஏன் கற்பப்பையை அறுத்தெறியாமல் உள்ளார்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கெல்லாம் பெரிய வீரங்க தானே. பெரியார் பெரிய சாக்ரட்டிஸ், இங்கர்ஸு, ஏங்கல்ஸு, மார்க்ஸு அப்படித்தானே பேசுறீங்க. வாங்க, ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும்? பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது, தாலி சின்னம், தாலி அடிமை சின்னம், அதனால அறுத்தெறிங்கன்னு சொன்னாரு. பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தெறிகிற பணியை செய்யுது. சரி, அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பெக்கிற எந்திரம் இல்ல, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அர்த்தம், நீங்க கற்பப்பைய ஒரு இடத்துல இருக்கலையே. பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பெருமக்கள், குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ, அம்மையார் கனிமொழியோ, மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ, நீங்கெல்லாம் கற்பப்பையை அறுத்தறிகளே, நீங்கெல்லாம் குழந்தை விட்டுருக்கீங்களே, எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுதா? அதை பொது மேடையில பேசி வாக்கெழுங்க. தமிழை சனியன் என்று சொன்னார், காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார். பெரியார் தான் அண்ணாதுரை அவர்களை படிக்க வச்சாரா? பேரறிஞரானார் அண்ணாதுரை அவர் தான் படிக்க வச்சாரா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.